வெல்கம் விவர்ஸ். நம்ம இந்த வீடியோவில் இந்த பேக்கை இன்றைக்கி தான் பேஸ்கெட்டை ஃபினிஷ் பண்ணிட்டேன். எப்படி வந்திருக்குன்றதை பாருங்கள். ஏற்கனவே உங்களுக்கு வீடியோவில் கட் ஒயர் எவ்வளோ, எந்த கலரில் எவ்வளோ கட் ஒயரு, எந்தெந்த ஒயர் யூஸ் பண்ணேன் அப்படின்றத எல்லாமே நான் தெளிவாக சொல்லியிருப்பேன். 2 பார்ட்டாக நான் போட்டிருப்பேன். பேஸ் எப்படி போடணும், எந்த காம்பினேஷனில் போடணும் அப்படின்றது எல்லாமே சொல்லியிருப்பேன். அதை பார்த்து நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். பாருங்கள், இந்த டிசைன் நம்மளுக்கு எப்படி கிடச்சிருக்கு. நம்ம அந்த மாதிரி நான் செட் பண்ண மாதிரி ஒயர் செட் பண்ணதால் நமக்கு வந்து இந்த பேட்டர்ன் கிடச்சிருக்கு. இது மாதிரி ஒரு மேட்டிக் கிளாத்து, இந்த இதிலெல்லாம் கம்ப்யூட்டர் டிசைன் வரும், அந்த மாதிரி நமக்கு ஒரு மேட்டிக் கிளாத் டிசைனில் கிடச்சிருக்கு. ஆல்ரெடி நான் வந்து ஃபஸ்ட்டு சேனல்னா இதே சேம் கலர் காம்பினேஷனில் 28 கட்டு ஒயரு 12 பேஸ் வச்சு நான் பெரிய சைஸ் போட்டிருக்கேன். அதுக்கு வந்து நான் 10.5 ஸ்கேல் ஒயர் எடுத்தேன். இதுக்கு வந்து 8.5 ஸ்கேல் ஒயர் எடுத்திருக்கோம். நம்ம எடுத்த மெஷர்மெண்ட்டுக்கு இந்த ஒயர் கரெக்டாக வந்திருக்கு. பாருங்கள், நமக்கு சொருவறதுக்கு உள்ளுக்குள்ளே இவ்வளோ தான் இருக்குது. ஒரு 10 நாட்டுக்கு இன்சர்ட் பண்ண, இதையும் நான் இன்சர்ட் பண்ணியிருப்பேன். ஆனால் வந்து சரி, அதுக்கப்புறமா எவ்வளோ மீந்துது, நிறைய வேஸ்ட் ஆச்சான்னு நினைப்பீங்க. நான் எடுத்த மெஷர்மெண்ட்டுக்கு எவ்வளோ ஒயர் மீறுதுன்றதையும் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து இது சொருவாமல் உங்களுக்கு காமிக்கணும் அப்படின்றதுக்காக வேண்டி தான் நான் நிறுத்தி வச்சேன். இதை இன்சர்ட் பண்ணிடலாம். பேக் எப்படி வந்திருக்கு, டிசைன் எப்படி இருக்குன்றதை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த டிசைன் பிடிச்சிருக்கான்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பேஸுமே பாருங்கள், நல்லா அகலமாக நல்லா இருக்குது. சைடில் ஸ்ட்ரெயிட்டில். இப்போ இந்த பேக்கோட மெஷர்மெண்ட் பார்க்கலாம். பேக்கோட லென்த்து 9 இன்ச்சு இருக்குது, வித்து 5, ஹைட்டும் 9 இன்ச்சு. கரெக்டாக 9 இன்ச்சு, ஆல்மோஸ்ட் 9க்கு 9. லென்த்து எவ்வளோ இருக்கோ ஹைட்டும் நம்ம அந்த சைஸ் தான் வைப்போம். அதனால தான் நம்ம இந்த 20 கட்டு ஒயர்னால் 8.5 ஸ்கேல் அளவுன்றத ஸ்டாண்டர்டாக நம்ம வச்சுருக்கோம். அது கட்டு ஒயருன்றது ஸ்டாண்டர்ட் சைஸாக நான் வச்சுருக்கேன். நார்மல் பேஸ் போட்டு கிராஸ் நாட்டாக மாற்றுறதுன்னா 20 கட்டு ஒயர் எடுத்தோம்னா எந்த ஒயராக இருந்தாலும் 8.5 ஸ்கேல் எடுத்தோம்னா நம்மளுக்கு இந்த லென்த்துக்கு ஏற்ற ஹைட்டும் நமக்கு கிடைக்கும். 12 லைன் பேஸ் போடலாம். உங்களுக்கு அது சரியாக இருக்கும். ஒயரும் வேஸ்ட் ஆகாமல் இந்த அளவுக்கு தான் ஒரு 10 நாட்டுக்கு உள்ளுக்குள்ளே இன்சர்ட் பண்ண, எப்போவுமே அப்படி தான் பண்ணுவேன். அந்த அளவுக்கு தான் நமக்கு இருக்கும். நீங்களும் இந்த பேட்டர்னில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்டில் கேளுங்க, இல்லை வாட்ஸ்அப் மெசேஜில் கேளுங்க. நான் மெசேஜை உடனே ரிப்ளை பண்ணோன்னு நினைக்காதீங்க. நாங்கள் வேலையாக இருக்கும்போது அடுத்தடுத்து எங்களுக்கும் ஒர்க்ஸ் இருக்குது. அந்த ஒர்க்கில் பார்த்து நான் வாட்ஸ்அப் மெசேஜ் பார்க்கும்போது பார்த்த உடனே உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவோம். ரிப்ளை பண்ணாமல் இருக்க மாட்டோம். நீங்கள் போட்டுட்டு 5 நிமிஷம் 10 நிமிஷம் தான் எங்களுக்கு ரிப்ளை பண்ணலை, நாங்கள் மெசேஜ் போட்டோம், எந்த ரெஸ்பான்ஸும் இல்லைன்னு நிறைய பேர் கேட்குறீங்க. நாங்கள் வந்து ஃபோனை 24 ஹவர்ஸும் கையிலேயே வச்சுட்டு சுற்ற முடியாது. நமக்கும் ஒர்க் இருக்குது, அதை பார்க்கணும். அதனால் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவோம். இல்லை ஃப்ரீயாக இருந்தால் உடனேவும் மெசேஜ் பண்ணுவோம். அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி உங்கள் டவுட்டை கேட்டுக்கோங்க. உடனே ரிப்ளை பண்ணுன்றதை எதிர்பார்க்காதீங்க கண்டிப்பாக. ஆனால் உங்கள் மெசேஜுக்கு ரிப்ளை கண்டிப்பாக கொடுப்போம். கமெண்ட்டுக்கும் ரிப்ளை கொடுப்போம். உங்களுக்கும் இந்த மாதிரி ஹேண்ட் கிராஃப்ட்டுக்கு தேவையான ஒயர்ஸு, ஜிப்பு, ரன்னரு எல்லாமே வந்து நம்ம சேல் பண்ணிட்டு தான் இருக்கோம். உங்களுக்கு வந்து என்ன மெட்டீரியல் வேணுமோ அந்த மெட்டீரியலை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நம்ம சேனலில் நான் என்னென்ன மெட்டீரியல் சேல் பண்ணனோ அத்தனையுமே நம்ம வந்து பர்ச்சேஸ் போயிட்டு வந்தோடனே உங்களுக்கு ஒரு வீடியோவாக அப்லோட் பண்ணுறோம். அதில் உங்களுக்கு ஏதாவது மெட்டீரியல் தேவை அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க. இது மாதிரி நீங்கள் உங்கள் வீடியோவில் இந்த மெட்டீரியல் டிஸ்பிளே போட்டிருந்தீங்க, எனக்கு இந்த மெட்டீரியல் வேணும் அப்படின்னு சொல்லி கேளுங்க. அதோட டீட்டெயில்ஸ் கேளுங்க, நான் கண்டிப்பாக சொல்லுவோம். அதுக்கு நம்ம எந்த காஸ்ட்டுமே ரேட்டு சொல்கிறதுக்கோ டீட்டெயில்ஸ் சொல்கிறதுக்கோ நம்ம எந்த பணமும் வசூல் பண்ணலை. நான் ஃப்ரீ சர்வீஸாக தான் அதை ரிப்ளை பண்ணுறதுன்றதை ஃப்ரீ சர்வீஸ். அதுக்குன்ட்டு நான் வந்து மெட்டீரியலை ஃப்ரீயாக கொடுக்குறேன்னு சொல்லலைங்க. நீங்கள் கேட்குற கேள்விக்கு நீங்கள் பணம் போட்டால் தான் நான் ரேட்டு சொல்லுவேன் அப்படின்லாம் எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனும் வைக்கல. நீங்கள் கேளுங்க சொல்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களுக்கு ரேட்டு
கன்வீனியண்ட்டாக இருந்ததுன்னா நம்ம சேனலில் நம்மக்கிட்ட ஆர்டர் பண்ணிக்கோங்க. இல்லை எங்களுக்கு இதை விட வெளியே கம்மியாக இருக்குது, இதெல்லாம் எங்கள் வீட்டுக்கிட்ட கம்மியாக இருக்குன்னா நீங்கள் அங்கே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் எங்களோட ரேட்டு ரீசனபிளாக ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணி இப்போ வாங்குகிற ரேட்டுக்கு ஒரு மார்ஜின் வச்சு நான் வந்து என்னோடய சேனலில் நான் மெட்டீரியல் சேல்ஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். தொடர்ந்து சேல் பண்ணிட்டு தான் இருக்கோம். நம்மக்கிட்ட நிறைய பேர் வாங்குறாங்க. ரேட்டும் கன்வீனியண்ட்டாக தான் இருக்குது. உங்களுக்கு அது எப்படி இருக்குன்றது நமக்கு தெரியாது. உங்கள் பக்கத்தில் கிடைக்கலாம், அது மாதிரியும் இருக்கலாம். சரிங்களா? அப்படி இருக்கும்போது நீங்கள் உங்களுக்கு தேவையான மெட்டீரியலை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. வேணும் ரேட்டு என்ன ஏதுன்னா நான் அதுக்கு எந்த சார்ஜஸ் நீங்கள் வந்து எனக்கு வந்து ஜிபே பண்ணால் தான் நான் உங்களுக்கு ரேட்டு சொல்லுவேன் அப்படின்ற எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனும் நம்ம சேனலில் கிடையாது. நீங்கள் எப்போ கேட்டாலும் நான் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் ஃபோன் பண்ணி கேட்காதீங்க. வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். நான் மெசேஜ் பார்க்கும்போது கண்டிப்பாக ரிப்ளை பண்ண மெசேஜை மட்டும் உடனே ரிப்ளை வரணும்னு எதிர்பார்க்காதீங்க. 1 hour ஆகும், 2 hours ஆகும். அந்த மாதிரி நம்ம பண்ணுவோம். எப்போ எனக்கு டைம் இருக்கோ அப்போ ரிப்ளை பண்ணால் கண்டிப்பாக உங்கள் கேள்விக்கு பதில் கண்டிப்பாக அனுப்பப்படும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நிறைய பேர் நம்ம வியூவர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, சப்ஸ்கிரைபர்ஸ் கம்மியாக தான் இருக்கீங்க. அது என்ன ரீசன் தெரியல. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நான் போடுற வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்படி வரும் பட்சத்தில் உங்களுக்கு தேவையான மெட்டீரியல் என்கிட்ட அவைலபிளாக இருந்து ரேட்டு உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருந்ததுன்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். அதனால தான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறோம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.